அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று பார்க்க இருப்பது ஏப்ரல் 11 இருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம். ஏப்ரல் 11 அப்படிங்கிறது ஒரு என்ன தினம் அப்படின்னா உலக பார்க்கின்சன் தினம் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா டேக் 6 ஃபார் பிடி அப்படிங்கிறது தான். இந்த பார்க்கின்சன் அப்படின்னா என்ன? ஒரு வகையான மூளை சிதைவு நோய், அதாவது நடுக்குவாதம் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்கின்சன் அப்படின்னு சொல்கிறது. இதோடைய நோய் கிருமி என்ன அப்படின்னா என்டிரோபாக்டீரியாசிஸ். அதனால தான் இந்த நோய் உருவாகுது. இந்தியாவின் எல்லை பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் தான் துடிப்பான கிராமங்கள் திட்டம். இந்த திட்ட நிகழ்ச்சியை கிபிது கிராமம், அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் மத்திய அரசு சமீபத்தில் தொடங்கி வச்சாங்க. உலக பார்க்கின்சன் தின அறிவியல் வலைதள மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு. அடுத்ததாக தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆம் ஆத்மி கட்சி தேசிய கட்சிக்காக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறது தான் ஏபிபி. தொடங்கிய நாள் 26/11/2022. தலைமையகம் டெல்லி. இதோடைய சின்னம் என்ன அப்படின்னா துடைப்பம். இந்த கட்சியை தோற்றுவித்தவர் யார் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கட்சியை தோற்றுவித்திருப்பாங்க. அடுத்ததாக இது தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் அங்கீகாரத்தை இழந்திருக்கு ஒரு சில கட்சி. என்னென்ன அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எனப்படும் சிபிஐ, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ். இந்த 3 கட்சியும் ஏற்கனவே தேசிய கட்சியாக இருந்துச்சு. அதனுடைய அங்கீகாரத்தை இப்போ இழந்துருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இது உருவான நாள் 26/12/1925. இதோடைய தலைமையகமும் டெல்லி தான். இதோடைய சின்னம் கதிர் அருவாள். அடுத்ததாக திரிணாமுல் காங்கிரஸ். இந்த கட்சி உருவான ஆண்டு 1/1/1998 உருவாகியிருக்கும். தலைமையகம் கல்கத்தா. இந்த கட்சியுடைய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா 2 மலர்கள். இந்த கட்சியை தோற்றுவித்தவங்க மம்தா பானர்ஜி. அடுத்ததாக 3வது அங்கீகாரம் இழந்த கட்சி தேசியவாத காங்கிரஸ். இந்த கட்சி உருவான நாள் 25/5/1999. தலைமையகம் புதுடெல்லி. இதோடைய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா அலார கடிகாரம். இந்த கட்சியை தோற்றுவித்தவங்க சரத்பவார், PA சங்மா மற்றும் தாரிக் அன்வர். இந்த 3 பேரும் இந்த கட்சியை தோற்றுவித்திருப்பாங்க. அடுத்தது ஆசியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா சோஜிலா சுரங்கப்பாதையை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கின் லடாக் பகுதியில் இருக்குது. இதோடைய மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னா 6800 கோடி. தொலைவு பார்த்தோம் அப்படின்னா 13.14 கிலோமீட்டர் ஜம்மு காஷ்மீரில் இருந்து. அமைவிடம் பார்த்தோம் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 11,574 கிலோமீட்டர் கடல் மட்டம் உயரமாக இருக்குது. அடுத்ததாக உலகின் மிக விரிவான வனவிலங்கு ஆய்வு 2022 புலிகள் கணக்கெடுப்பு படி நடத்தியிருக்கிறாங்க. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தான் இந்த டேட்டாவை சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது NTCA. 2022 இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை 3167 உயர்ந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் 2018 புலிகள் எண்ணிக்கை 981 இருந்தது. இதே 2022 824 குறைஞ்சிருக்கு. சர்வதேச புள்ளியியல் விருது இந்திய அமெரிக்கரான CR ராவுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. புள்ளியியல் துறையின் நவீன கணக்கீடுகளை 1948 கண்டறிந்த மாற்றங்களுக்கு வித்திட்டதற்காக இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. இவர் ஏற்கனவே 1968 பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. 2001 பத்ம விபூஷன் விருதை வாங்கியிருக்காரு. அடுத்தது உலக செஸ் ஆர்மகெடான் ஆசியா மற்றும் ஓசியானியா போட்டி ஜெர்மனியில் நடந்துச்சு. இந்த போட்டியுடைய சாம்பியன் யார் வாங்கினாங்கன்னா டி குகேஷ் அப்படிங்கிற இந்தியர் தான் இதில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக மார்ச் 12-13 நிகழ்வுகள். மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச நாள் தான் ஏப்ரல் 12. ஏன் இந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னா ரஷ்யாவின் யூரி காரின்
முதல் விண்வெளி சென்றதன் நினைவாக அந்த நாளையே வந்து மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச நாளாக கடைப்பிடிக்கிறோம். அடுத்ததாக ஏப்ரல் 13 அப்படிங்கிறது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம். 13/4/1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. இதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா இராணுவ தளபதி ஜெனரல் டயர் தான் இதுக்கு காரணமானவர். அடுத்ததாக சிட்டிஸ் திட்டம் நோக்கம் என்ன அப்படின்னா சென்னை மாநகராட்சியில் சென்னை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி வழங்குறதுக்காக இந்த சிட்டிஸ் திட்டம் 12/4/2023 தொடங்கினாங்க. எந்த இடத்துல அப்படின்னா சைதாப்பேட்டை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் திட்டம் தொடங்கினாங்க. அடுத்ததாக டிஜிட்டல் ஹவுஸ் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து 12/4/2023. நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையே காகிதமில்லா சட்டப்பேரவையை மாற்றுறதுக்காக இந்த டிஜிட்டல் ஹவுஸ் திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டம் நோக்கம் பார்த்தா தமிழக அரசு பெருநிறுவன பங்களிப்புடன் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்காக. இதோடைய தலைவர் வந்து தமிழக முதல்வர். விளம்பர தூதராக வந்தது யார் அப்படின்னா தோனி வந்திருப்பாங்க. அடுத்தது வந்தே பாரத் ரயிலினுடைய 15வது சேவை வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர்லேருந்து தில்லி கண்டோன்மெண்ட் வர துவங்கி வச்சுருப்பாங்க. இந்த சேவை வந்து தில்லி டு வாரணாசி சேவை. முதல் சேவை அப்படிங்கிறது தில்லியிலேருந்து வாரணாசி வரைக்கும். இப்போ 15வது சேவை அப்படிங்கிறது ராஜஸ்தான்லேருந்து டெல்லி கண்டோன்மெண்ட் வரைக்கும். இதுதான் 15வது வந்தே பாரத் சேவை. முதல் சேவையான தில்லி வாரணாசி சேவை வந்து தொடங்கப்பட்ட வருஷம் 2019. இப்போ இது வரைக்கும் அப்படின்னா 14, இப்போ தொடங்கி இது 15 அப்படின்னா 14 வழித்தடங்கள் சேவை இருக்குது. என்னென்னா சென்னை டு மைசூரு, டெல்லி டு வாரணாசி, டெல்லி டு காத்ரா, காந்தி நகர் டு மும்பை, தில்லி டு ஹிமாச்சல பிரதேசத்தின் யுனா வரைக்கும், 6வது பிலாஸ்பூர் டு நாக்பூர் வரைக்கும், 7வது மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் டு சாய் நகர் ஷீரடி வரைக்கும், 8வது ஹவுரா டு நியூ ஜல்பைகுரி வரைக்கும், 9வது செகந்திராபாத் டு விசாகப்பட்டினம் வரைக்கும், 10வது சோலாப்பூர் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் வரைக்கும், 11 வந்து போபால் டு தில்லி, 12 செகந்திராபாத் டு திருப்பதி, 13 வந்து சென்னை டு கோவை. அப்போ 13. 14வது அஜ்மீர் டு தில்லி. அடுத்தது முதல்வர்களின் சொத்து பட்டியல் வந்து வெளியிட ஜனநாயக சீர்திருத்தங்கள் கூட்டமைப்பு தேர்தல் பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் வெளியீடு. அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் வந்து 14வது இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னா 8.88 கோடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி 510 கோடி இருக்கிறதா சொல்கிறாங்க. கடைசி இடத்தில் இருக்கிறவங்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா 15.38 லட்சம். இவன் எல்லாமே கோடி கணக்கில் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் லட்சத்தில் கொடுத்துருக்குறாங்க கடைசி இடத்துல. அடுத்தது முதல் சுரங்க மெட்ரோ ரயில் சோதனை. ஹூக்ளி நதியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையில் இந்த சோதனையை இயக்கியிருக்காங்க. நதிக்கு கீழாக இயக்கப்படும் முதல் மெட்ரோ ரயில் இந்த ஹூக்ளி நதி ரயில். தொடங்கப்பட்ட இடம் வந்து ஹூக்ளி நதி, மேற்கு வங்காளத்தில். வெளியுறவுத்துறை அமைச்சர் உகாண்டா பயணம். உகாண்டா சிஞ்சர் நகர் இந்திய தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக சர்வதேச வளாகத்தை திறக்கிறதுக்காக போயிருப்பாங்க. முதலாக வெளிநாட்டில் வளாகம் தொடங்கியுள்ள முதல் பல்கலைக்கழகம் தான் இது. இந்தியாவின் தடயவியலுக்கான முதல் பல்கலைக்கழகமும் இந்த பல்கலை. அடுத்தது பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. விவசாயிகள் தற்கொலையில் முதலிடம் வகிக்கிற மாநிலமும் இந்த மகாராஷ்டிரா. அதனால தான் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. இந்திய தரைப்படையும் விமானப்படையின் கூட்டு இராணுவ பயிற்சியும் சேர்ந்து வாயு பிரகார் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை இந்திய கிழக்கு பிரிவில் மேற்கொண்டிருப்பாங்க. அடுத்தது வனவிலங்கு வளங்காப்பு விருது வந்து வைல்டு லைஃப் SOS, அதுதான் வனவிலங்கு வளங்காப்பு விருது அப்படின்னு சொல்கிறோம். இந்த விருதை பெறும் முதல் பெண்மணி யார் அப்படின்னா அலியா மீர்.
இவங்க ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்தில் பணிபுரிகிறவங்க. இவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான வனவிலங்கு வளங்காப்பு விருது கொடுத்துருக்குறாங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி வந்து கஜகஸ்தானில் நடந்துச்சு. இதில் வந்து இந்தியாவின் நிஷா தாஹியா வந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றிருப்பாங்க. பிரியா வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்த நிகழ்வுகள். இந்த ஏப்ரல் 14 சிறப்பு என்ன அப்படின்னா, அம்பேத்கருடைய பிறந்த தினம். இதை வந்து சமத்துவ நாள், உறுதிமொழி தினமாக எல்லாமே கடைபிடிக்கிறாங்க. மற்ற முக்கிய தினம்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 5 வள்ளலார் பிறந்த தினத்தை தனிப்பெருங்கருணை தினமாக கொண்டாடுறோம். நவம்பர் 15 வந்து பழங்குடியின கௌரவ தினம்தான் பிர்சா முண்டா பிறந்த தினமாக கொண்டாடுறாங்க. டிசம்பர் 11 வந்து பாரதியார் பிறந்த தினம். இதை வந்து தேசிய மொழிகள் தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்தது சர்வதேச கடற் பசு பாதுகாப்பு மையம் தஞ்சை மாவட்டம் மனோரமாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான மதிப்பீட்டு செலவு 15 கோடி. ஆரம்பித்து வச்சது வந்து வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன். அடுத்தது தேவாங்கு வன உயிரியின் சரணாலயம் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இந்தியாவின் முதல் தேவாங்கு வன உயிரின சரணாலயம் அமைக்கப்பட உள்ளது. பரப்பு வந்து 11,807 ஹெக்டேர் நிலப்பரப்பு. தேவாங்கு இனத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்த திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தான் இந்த தேவாங்கு பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது. அடுத்தது ரோஜ்கார் மேளா திட்டம் 3வது கட்டமாக 71,000 பேருக்கு வந்து பணி ஆணைகளை வழங்குறது தான் இந்த ரோஜ்கார் மேளா திட்டம். என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா 22/10/2022 தொடங்கியிருப்பாங்க. இதோடைய நோக்கம் நாடு முழுவதும் 10 லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்புகள் வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது கர்மயோகி பிராம்ப் மத்திய அரசு பணிகளுக்கு புதிதாக நியமனம் பெற்றவர்களுக்கான இணைய வழி பயிற்சி வழங்கும் திட்டத்துக்கு பெயர் தான் இந்த கர்ம யோகி பிராம்ப். அடுத்தது பிரிட்டன் முக்கிய உளவுத்துறை தலைவர் பதவிக்கு வந்து அன்னி கீஸ்ட் பட்லர் அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து முதல் பெண் தலைவரும் கூட. அன்னி கீஸ்ட் பட்லர் வந்து அந்த அரசு தகவல் பரிமாற்ற தலைமையகத்தை தான் GCHO அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடவருக்கான 57 கிலோ எடைப்பிரிவு ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் அமன் ஷெராவத் தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க. மகளிருக்கான 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டீம் மங்கால் வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது ஏப்ரல் 15 நடந்த நிகழ்வு. ஏப்ரல் 15 வந்து தேசிய திருநங்கைகள் தினமாக அனுசரிக்கிறோம். அம்பேத்கர் சிலை பற்றிய தகவல். இவர் பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 14 அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த ஆண்டு அதாவது 2023 படி இது வந்து அவருடைய 132வது பிறந்த நாள். அதுக்காக ஹைதராபாத்தில் இந்தியாவின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை 125 அடி உயரம் சிலையை 146.5 கோடி செலவில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் வந்து திறந்து வைக்கிறாங்க. சிலையை பற்றிய மற்ற தகவல் பார்த்தோம் அப்படின்னா, வல்லபாய் படேல் சிலை வந்து கெகவாடியா அப்படிங்கிற இடத்துல குஜராத்தில் இருக்குது. 182 மீட்டர் உயரம், உலகின் உயர்ந்த சிலை இதை தான் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹைதராபாத்தில் ராமானுஜர் சிலை இருக்குது. இதுக்கு பேர் சமத்துவ சிலை அப்படின்னு சொல்கிறோம். பெங்களூரில் கெம்பே கவுடா சிலை இருக்குது. இது வந்து வளமையின் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவின் லத்தூரில் அம்பேத்கர் சிலை இருக்கும். அது வந்து அறிவின் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திருநங்கை P. ஐஸ்வர்யா வேலூரை சேர்ந்த இவங்க திருநங்கைக்கான இந்த ஆண்டுக்கான விருதை வாங்கியிருக்காங்க. 22 ஆண்டுகால கிராமிய மற்றும் நாடக கலை மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த விருது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னா 2008. அடுத்தது சிங்கார சென்னை பயண அட்டை வந்து தேசிய அளவிலான பொது பயண அட்டை. சிங்கார சென்னை பயண அட்டையை சொல்கிறாங்க. ஏப்ரல் 14 சென்னை மெட்ரோ ரயில் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து இந்த அட்டையை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நாடு முழுவதும் மெட்ரோ ரயில்களில் பயணிக்க உதவுவதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அஸ்ஸாம் கவுஹாத்தியில் ஆரம்பிச்சிருக்காங்க.
வடகிழக்கு மாநிலத்தின் முதல் எய்ம்ஸ் கல்லூரி தான் இந்த அஸ்ஸாம் கவுகாத்தி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. மதிப்பீடு வந்து 1123 கோடி செலவில் 500 படுக்கை வசதி இருக்கும். இதை மோடி திறந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக கவுகாத்தியில் நடந்த பிகு நடன நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா 11,000 பேர் வந்து கலந்துக்கிட்டதால் இதை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஜூஸ் விண்கலம் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு கயானாவிலேருந்து ஏவப்பட்டுச்சு. 14/4 அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு ஏவியிருக்காங்க. வியாழன்கோள் ஆய்வு செய்வதற்காக இந்த விண்கலம் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்புனதுன்னா ஐரோப்பிய விண்வெளி மையம் அனுப்பியிருக்கோம். 2031, அதாவது 8 வருஷம் கழித்து இது போயிட்டு வியாழன் அடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ 8 ஆண்டுகள் இது பயணம் மேற்கொள்ளும். அடுத்தது டாக் மகாக் குரங்கு பற்றிய தகவல். இலங்கையில் டாக் மகாக் குரங்குகள் வந்து ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆபத்தின் விளிம்பில் இருக்கும்பொழுது அதை வந்து சிவப்பு பட்டியலில் சேர்த்துருப்பாங்க. அப்போ இந்த இதையும் என்ன பண்ணியிருக்காங்க, சிவப்பு பட்டியலில் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்பான IUCN சிவப்பு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. IUCN-உடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதற்கு இடையில் 100,000 டாக்மாக் குரங்குகளை இலங்கையிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறதா திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஏப்ரல் 16, 17 நிகழ்வுகள். உலக ஹீமோஃபோலியா தினமாக ஏப்ரல் 17 கடைப்பிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான முக்கிய கருப்பொருள் அக்சஸ் ஃபார் ஆல் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளட்ஸ் ஆஸ் த குளோபல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2023 வாங்கிறது யார் அப்படின்னா பேராசிரியர் பஞ்சாங்கம், எழுத்தாளர் சுரேஷ்குமார், இந்திரஜித். ஏன் அப்படின்னா இவங்களுடைய எழுத்துக்காக இந்த விருது கொடுக்குறாங்க. இந்த அரங்கநாதன் விருதானது 2018 முதல் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 16 இந்த இலக்கிய விருது வழங்கப்படுது. அடுத்தது மனதின் குரல் நிகழ்ச்சி 2014 அக்டோபர் 3 ஒளிபரப்பப்பட்டதை மனதின் குரல் நிகழ்ச்சியினுடைய 100வது நிகழ்ச்சியாக சொல்கிறாங்க. மாத இறுதி ஞாயிறு, ஒவ்வொரு ஞாயிறும் மாத இறுதியில் வானொலியில் ஒளிபரப்பப்படுது. 100வது நிகழ்ச்சி எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 30 100வது நிகழ்ச்சி நிறைவு பெறும். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2014 அக்டோபர் 3 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜல் ஜீவன் திட்டம் 100% நிறைவு செய்த சாதனைக்காக காஞ்சிபுர ஆட்சியர் ஆர்த்திக்கு விருது கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் 2.15 குடிநீர் இணைப்புகளை வழங்கியதற்காக அவருக்கு அந்த விருது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஜடாயு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் பற்றிய தகவல். உலகின் முதல் ஆசிய ராஜாளி கழுகு இன பாதுகாப்பு மையம், இனப்பெருக்க மையம் வந்து மகாராஜ்கஞ்ச் மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே வந்து ஆசிய ராஜாளி கழுகு, செந்தலை கழுகுகளும் காணப்படுது. உலகின் சிறந்த பொது போக்குவரத்து 2023க்கான பட்டியல் வெளியீடு. இந்த பட்டியலில் வந்து மும்பை வந்து 19வது இடத்துல இருக்குது. அப்படின்னா முதல் 5 இடம் பெற்ற நகரத்தை பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல பெர்லின், 2ஆம் இடம் பராக், 3ஆம் இடம் டோக்கியோ, 4ஆம் இடம் கேபன் ஹோகன், 5ஆம் இடம் ஸ்டாக்ஹோம். இந்த பட்டியலில் இந்திய நகரமான மும்பை மட்டும் 19வது இடத்துல வந்திருக்கும். இதை வெளியிட்டது வந்து டைம் அவுட் நிறுவனம் வெளியிட்டிருப்பாங்க. அடுத்ததாக அந்தமான் நிக்கோபாரில் இராணுவ சார்பில் முப்படைகள் கூட்டு இராணுவ பயிற்சி கவாச் பயிற்சி நடைபெற்றது. 51வது ஃபெமினா மிஸ் இந்தியா 2023க்கான போட்டி மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடந்துச்சு. இது வந்து முதல் இடத்துல வந்து நந்தினி குப்தா ராஜஸ்தானை சேர்ந்தவங்களும், 2ஆம் இடத்துல டில்லியை சேர்ந்த ஸ்ரேயா பூஞ்சாவும், 3ஆம் இடத்துல மணிப்பூரை சேர்ந்த தவ்
நலம் தௌநவ்ஜம் ஸ்ட்ரேட்லா அப்படிங்கிறவங்க தான் 3வது இடத்துல பிடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற ஒரு நூலை ஆர் பாலகிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. இவர் ஒடிசா முதல்வரின் முதன்மை ஆலோசகராக இருக்கிறாங்க. நூல் பேர் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. அடுத்தது சிறந்த நிறுவனத்தை உருவாக்குபவருக்கான விருதை டிவிஎஸ் நிறுவனத்தின் கௌரவ தலைவரான வே சீனிவாசனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வழங்கிய நிறுவனம் AIMA நிறுவனம் தான் இதை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது G7 அமைச்சர்கள் கூட்டம் ஜப்பானின் சப்போரா அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. பருவநிலை, எரிசக்தி, சுற்றுச்சூழலுக்கான சந்திப்பு தான் இந்த G7 அமைச்சர்கள் கூடுகை. இந்த G7 எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1973 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த G7 7 நாடுகள், உறுப்பு நாடுகள் என்னன்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன். இந்த ஆண்டு பார்வையாளர் அந்தஸ்து நாடாக ஐரோப்பிய யூனியன் கலந்துருக்கும். அடுத்ததாக லாங் மார்ச் 4B ராக்கெட் பெங்குயின் 3 என்ற வானிலை ஆய்வு செயற்கைக்கோளுடன் லாங் மார்ச் 4B அப்படிங்கிற ராக்கெட்டை செலுத்தியிருக்காங்க. இது சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இது எங்கேருந்து ஏவி இருப்பாங்க அப்படின்னா ஜியூகுவான் அப்படிங்கிற ஏவுதளத்திலிருந்து ஏவி இருப்பாங்க. நாடு சீனா. அடுத்ததாக கண்டமிட்டு கண்டம் பாயும் ஹவாசாங் 18 ஏவுகணை சோதனை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்கு. இந்திய அமெரிக்கர் நிறுவன CEO ராஜ் சுப்ரமணியம் சிறந்த வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கான விருதை வாங்கியிருக்காரு. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது அதுதான் பிரவாசி பாரதிய சம்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஏப்ரல் 18 நடந்த நிகழ்வுகள். உலக பாரம்பரிய தினமாக ஏப்ரல் 18 சொல்கிறோம். கருப்பொருள் ஹெரிட்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அடுத்தது மீண்டும் இல்லம் திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களை சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் இந்த மீண்டும் இல்லம் திட்டம். முதற்கட்ட அறிமுகமாக 50 லட்சம் மதிப்பீட்டில் 5 மாவட்டங்களில் அறிமுகம் செய்கிறாங்க. நல் ஆளுமை கிராம உள்ளாட்சி பிரிவு இந்திய அளவில் முதலிடம் பிச்சனூர் ஊராட்சி, அதாவது மதுக்கரை வட்டம் கோயம்புத்தூரில் உள்ள பிச்சனூர் ஊராட்சிக்கு தான் இந்த ஆண்டுக்கான நல் ஆளுமை கிராம உள்ளாட்சி தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசு மற்றும் தைவானின் பவுசென் காலனி தயாரிப்பு நிறுவனத்துக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2302 கோடியில் காலனிகள் உற்பத்தி ஆலை தொடங்கிறதுக்கான ஒப்பந்தம் தான். இதுக்கான இடம் எது தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த உளுந்தூர்பேட்டை அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழே ஒரு சங்கம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குஜராத் தமிழ்நாடு இடையேயான பிணைப்பை கொண்டாடும் வகையில் இந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இடம் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்துடைய கிர் சோம்நாத் மாவட்டத்தில். என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 10 ஏப்ரல் 26 வரை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. துவங்கி வச்சது ராஜ்நாத் சிங் அவங்க தொடங்கி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக G20 மாநாடு, 100வது G20 மாநாடு இந்தியா தலைமையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடக்குது. ஏன் அப்படின்னா வேளாண் தலைமை விஞ்ஞானிகள் கூட்டம் இந்த இடத்துல கூடுறாங்க. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி 2023 இந்த போட்டி ஆகஸ்ட் 3லேருந்து 12 வரை சென்னையில் நடக்கும். இந்த போட்டி 7வது போட்டி. இந்தியாவில் இதுதான் முதல் முறையாக நடக்குது. மொத்தத்தில் 7வது போட்டியாக இருந்தாலும் இந்தியாவில் இப்போ தான் முதல் முறையாக நடக்க இருக்குது. அது இந்தியாவில் சென்னையில் நடக்க இருக்குது.
7 முறை நடந்திருக்கிறதுல இந்தியா வந்து 2 முறை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு. எந்தெந்த வருஷம் அப்படின்னா 2011லையும் 2016லையும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2018ல் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம். அடுத்ததாக சிங்கப்பூர் டெலியோஸ் 2 செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி C-55 ராக்கெட் உதவியுடன் டெலியோஸ் 2 செயற்கைக்கோள் வந்து இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்தியது. 2015ல் பிஎஸ்எல்வி C-29 ராக்கெட் உதவியுடன் டெலியோஸ் 1 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. 2015ல் டெலியோஸ் 1ம் இந்த 2023ல் டெலியோஸ் 2வும் விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த டெலியோஸ் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய செயற்கைக்கோள்னா சிங்கப்பூரினுடைய செயற்கைக்கோள் தான். அடுத்ததாக ஏப்ரல் 19 நடந்த நிகழ்வுகள். ஏப்ரல் 19 வந்து உலக கல்லீரல் தினமாக கடைப்பிடிக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பி வெஜிலண்ட், டூ ரெகுலர் லிவர் செக்அப், ஃபேட்டி லிவர் கேன் அஃபெக்ட் எனி ஒன். அடுத்ததாக இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம் கடலூரில் கட்ட இருக்கிறாங்க. யார் இந்த இளைய பெருமாள்? SC/ST மக்களின் மேம்பாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்தவர் தான் இந்த இளைய பெருமாள். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வர முக்கியத்துவமாக இருந்தவரும் இவர் தான். அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. அடுத்தது மாமனிதன் திரைப்படம் 45வது மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடறதுக்காக தேர்வு பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சிறந்த கைத்தறி நெசவாளர் வடிவமைப்பாளர் விருதுகள். சிறந்த நெசவாளர் விருது வி ராஜலட்சுமி, திரிபுவனம் பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்க உறுப்பினர். எம் சுரேஷ், காஞ்சிபுரம் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் சங்க உறுப்பினர். மணி, ஆரணி பட்டு கைத்தறி கூட்டுறவு உறுப்பினர். இவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததாக பருத்தி ரகத்தில் சிறந்த நெசவாளர்கள் விருது வந்து MK சரவணன் பரமக்குடி, முத்துராமலிங்க தேவர் கைத்தறி கூட்டுறவு உறுப்பினர். GL நாகராஜன் பரமக்குடி கலைமகள் கைத்தறி நெசவாளர் உறுப்பினர். இந்திராணி சேலம் தோப்பூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உறுப்பினர். இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருது வந்து மா சண்முகப்பிரியா கோவையை சேர்ந்தவங்களுக்கும், வி சிபின் PSG தொழில்நுட்ப கல்லூரி மாணவருக்கும், மா ஜா கிரண்குமார் ஆரணியை சேர்ந்தவங்களுக்கும் விருது கொடுக்குறாங்க. அடுத்தது நடைப்பயிற்சிக்கான திட்டம் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் 8 கிலோமீட்டர் நடைபாதைகள் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் அப்படின்னு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட உள்ளது. இது 2030 கோடி செலவில் அமைக்கப்படும். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 267வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. 17/4/1756 ஈரோடு மேலப்பாளையத்தில் இவர் பிறந்திருப்பார். 31/7/1805 இவரை சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்தது நாட்டிலேயே தண்ணீருக்கென தனி பட்ஜெட் அமைத்த முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஆர்ட் சென்ஸ் கருவி சென்னை IIT சுகாதார தொழில்நுட்ப புத்தாக்க மையம் கண்டுபிடிச்சிருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இரத்த நாளங்களின் பாதிப்பை கண்டறியறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்டார்ஷிப் ராக்கெட் வந்து உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டு SpaceX நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. முதன்முறையாக விண்ணில் செலுத்தும் திட்டம் வந்து ஒத்திவைப்பு. மீண்டும் பயன்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க. அதிக எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் இது. இதனுடைய உயரம் பார்த்தோம் அப்படின்னா 400 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சர்வதேச சர்ஃபிங் அதாவது அலைசறுக்கு போட்டி வந்து 2.67 கோடியில் மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 14 to 20 வரை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெனோர்கா செஸ் தொடர் வந்து ஸ்பெயினில்
நடந்த போட்டியில் 2வது முறையாக இந்தியாவின் டி குகேஷ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. 2ஆம் இடம் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரணவ் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம அடுத்த காணொளியில் ஏப்ரல் 20 நடந்த நிகழ்வுகளை காணலாம். நன்றி, வணக்கம்.